நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இவதான் என்னோட பொண்ணு லக்ஷ்மி. லக்ஷ்மி, இவ பேரு பார்வதி, உஷா ஆண்டியோட மருமக. வணக்கம் ஆண்டி. வணக்கம் ஆண்டி. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இவளுக்கு எங்க வரன் பாத்திருக்கீங்க? அதுக்குள்ளயா? இன்னும் அவ சின்ன பொண்ணு தானே. சின்ன பொண்ணா? அட, வயசு போனதுக்கு அப்புறமா கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா? நல்ல பையனா கிடைச்சா கூடி சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சாதானே உங்களுக்கும் நல்லது. லக்ஷ்மி, மாணிக்கத்துக்கிட்ட சொல்லி டீ கொண்டு வர சொல்லு. சரிம்மா. இத பாருமா, எப்படி இருக்கு? வணக்கம் ஆண்டி. அட நந்தினி, எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன். அம்மா, அப்பா உங்களை உள்ள கூப்பிடுறாரு. நான் இதோ வந்துடுறேன். சரி, வாமா போலாம். இவ லக்ஷ்மியை விட பெரியவ தானே? ஓ, இப்பதான் எனக்கு புரியுது. இந்த நிலைமையில உங்க பொண்ணோட கல்யாணத்தை பத்தி உங்களால யோசிக்க முடியாதுதான். பெரிய பொண்ணு கல்யாணம் ஆகாம இருக்கும்போது சின்னவளுக்கு எப்படி பண்ணுவாங்க? ஆனா உங்க பொண்ணுக்கு வரன் கிடைக்கிறது கூட கொஞ்சம் கஷ்டம்தான் இல்ல? இல்ல இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ரொம்ப நல்ல வரனாதான் வந்துட்டு இருக்கு. நாங்க கூடிய சீக்கிரம் ஏதாவது ஒரு வரனை கண்டிப்பா முடிச்சிருவோம். எல்லாரும் இப்படியே பேசிக்கிட்டே இருக்க போறோமா? இல்ல புடவைய பாருங்க, எவ்வளவு அழகான புடவையெல்லாம் இருக்கு. ஏதோ ஒண்ணு பார்த்து எடுக்காம. ஆமா ஆமா, இது ரொம்ப நல்லா இருக்கு. இந்த புடவையை நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் அந்த கருநீலம், அப்புறம் இது கூட நல்லா இருக்கு. இது மூணையும் எடுத்துக்கலாம். சரி சரி சரி. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ சார். சாரி. மோகன், நீங்க எப்படி இங்க? ஆமா அண்ணி, ஒரு ஆபீஸ் வேலையை அங்க வந்திருக்கேன். அப்படியா? கார்த்திக் இங்க ஆபீஸ் வேலையா தான் வந்திருக்காரு. நானும் அப்படியே அவர் கூட வந்துட்டேன். நீங்க இங்க வந்திருக்கிறதே எங்களுக்கு தெரியாதே. அவர் உங்களை பார்த்தாருன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அண்ணி ப்ளீஸ், நீங்க அவங்க கிட்ட தயவு செஞ்சு நான் இங்க இருக்கேன்னு சொல்லிடாதீங்க. அப்புறம் மூட் அவுட் ஆயிடுவான். அதுக்கு தான். அப்புறம் அண்ணி, நான் கிளம்புறேன். பாய். பாய். அப்படியா? நீங்க அவங்க படுற சிரமத்தை பார்த்து தான் உங்க ரூமை காலி பண்ணிட்டீங்களா? அதான் அவங்க ஏன் அவர் அப்படி பண்ணாருன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. நீங்க அவங்கள பார்க்கவும் போகல, உங்களை பத்தியும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. நீங்க தப்பா எதுவும் எடுத்துக்காதீங்க. நான் ஒரு காரணமா தான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன். இல்லைன்னா என் ஃப்ரெண்ட் என் ரூமு கூட எடுத்துக்க மாட்டா. ஓ, உங்ககிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்னன்னு சொல்லுங்க. தயவு செஞ்சு நீங்க அவர்கிட்ட இதெல்லாம் சொல்லிடாதீங்க. அவருக்கு இதெல்லாம் தெரிய வேண்டாம். ஓகே சார். இதெல்லாம் என்ன? सलवार कमीसा
அர்ச்சனா, என்னோட சின்ன ஆசையை நிறைவேற்றி வை ப்ளீஸ். இன்னைக்கு நீ இதுதான் போட்டுக்கணும் எனக்காக. சோ நீ சீக்கிரமா ரெடி ஆயிட்டு கீழே வந்துரு. நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். லேட் பண்ணிடாத. எல்லாம் போட்டது போட்டபடி இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தோம்னா அண்ணா இன்னைக்கு ஹனிமூன் மாதிரி ஆயிடுச்சு. அண்ணா அவரோட வேலையை பார்த்துடுவாரு, அப்படியே அன்னைக்கு கூட ஊர் சுத்தி பாப்பாரு. அக்கா, அன்னைக்கு எவ்வளவு ஜாலியா இருக்கும்ல அங்க. அழகான மலைகள், அங்க அண்ணன் கைய பிடிச்சிட்டு ஜாலியா நடக்கிறது. அதுக்கப்புறம் ராத்திரி பூரா பேசிக்கிட்டே ஜாலியா பேசிக்கிட்டே இருக்கலாம். பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டியா? அவளை ஏமாத்திட்டுற. சின்ன வயசுல இருந்து இப்படித்தான் வளவளன்னு பேசிக்கிட்டே இருப்பா. இவ இப்படி பேசுறதுனாலதான் வீடே களையா இருக்கு. நாளைக்கு இவ போனதுக்கு அப்புறம் இவ பேச்ச யாரு கேக்குறது? வீடே வெறிச்சோடி போயிடாதா? நந்தினி, என்னம்மா இது இவ்வளவு பெண்ணு வச்சிருக்கிற? இந்த பெண்ணு எழுத மாட்டேங்குது, இத தூக்கி போட்டுடு. அம்மா, அது தூக்கி போடாதீங்க. ஏன் இத்தனை பெண்ணை எதுக்காக நீ சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்க? இங்க பாரு, நமக்கு உபயோகம் இல்லாத பொருளை தூக்கி எறிஞ்சுதான் ஆகணும். அம்மா, நீங்க வேற ஏதாவது பெண்ணை தூக்கி போடுங்க. அந்த பெண்ணை தூக்கி போட வேண்டாம். இது மோகன் அக்காக்கு கிஃப்டா கொடுத்த பெண்ணு. என்னால எவ்வளவு வேலை செய்ய முடியுமோ எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். மத்ததெல்லாம் நீங்க பாத்துக்கங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் உன்னை எங்க பாத்திருக்கனே. ஆனா நான் காலையில இருந்து உங்களை பார்க்கவே இல்ல. ஹோட்டல் முழுக்க உங்களை தேடி பார்த்தேன் தெரியுமா? நீ ரெடி ஆவன் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி, நான் யார பார்த்தேன்னு உங்களுக்கு தெரியுமா? யார? அது அட, பஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, வா போலாம். நாம பஸ்ல எங்க போறோம்? சுத்தி பாக்குறதுக்கு. அப்போ உங்களோட மீட்டிங்? அதை அட்ஜஸ்ட் பண்ண தான் இப்போ போயிட்டு வந்தேன். மீட்டிங் இன்னைக்கு ஈவினிங் தான். சர்ப்ரைஸா இருக்குல்ல? காலையில இருந்து உனக்கு 2 சர்ப்ரைஸ் கொடுத்தாச்சு. நீ எனக்கு எப்ப சர்ப்ரைஸ் கொடுப்ப? நீங்க எவ்வளவு சர்ப்ரைஸ் கொடுக்குறீங்கன்னு சேர்த்து வச்சுக்கிட்டே இருங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவேன். கார்த்திக், கையை விடுங்க ப்ளீஸ். முடியாது. விடுறதுக்காக உன் கையை பிடிச்சேன். வா போலாம். எல்லாரும் இறங்குங்க. வாங்க மேடம், வாங்க சார். இதோ நீங்க பாக்குறீங்களே இந்த இடம் ஒரு காலத்துல பெரிய அரண்மனையா இருந்துச்சு. இதோட சரித்திரம் என்னங்கறத நான் உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். வாங்க வாங்க வாங்க, உள்ள போலாம் வாங்க. அர்ச்சனா, இந்த கைட் ரொம்ப ரொம்ப போர் அடிக்கிறான். நாம பேசாம அங்க போலாமா? வேணாம் வேணாம் கார்த்திக், எல்லாரும் அங்கதான் போறாங்க. நாமளும் அங்கேயே போலாம். நல்லா இருக்கும், வாங்க. நான் சொல்றது கேளு, வா என் கூட. கார்த்திக்,
என்னை எங்க கூட்டிட்டு போறீங்க? நீ வா, அங்க மேல போய் பார்க்கலாம். அங்க எதுக்கு? அர்ச்சனா, உனக்கு என் மேல நம்பிக்கை இல்ல? ஆனா எல்லாரையும் தனியா விட்டுட்டு இங்க எதுக்கு? பேசாம வரியா? வான்னு சொல்றேன்ல. கார்த்திக், வாவ், இந்த இடம் எவ்வளவு அழகா இருக்குல்ல? ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல? ஐயோ கார்த்திக், நம்ம கேமராவே எடுத்துட்டு வரல, இல்லனா இந்த இடத்துல நிறைய போட்டோஸ் எடுத்திருக்கலாம். ஆனா கார்த்திக், எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. எவ்வளவு அழகா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. அர்ச்சனா, ஸ்மைல். என்ன ஒரு முறை போஸ் கொடு. இது என்ன ஒரு சர்ப்ரைஸ். சரி, இந்த கேமரா எப்படி திடீர்னு உங்ககிட்ட வந்துச்சு? அதோ அந்த மரத்துல காய்ச்சது, அப்படியே போய் எடுத்துட்டு வந்துட்டேன். சரி கொடுங்க, இப்ப நான் எடுக்கிறேன். இல்ல இல்ல இல்ல, நான் தான் போட்டோ எடுப்பேன். கார்த்திக், அர்ச்சனா, ஒரு தடவை ப்ளீஸ், நான் எடுக்கிறேன். சரி, இப்ப போஸ் கொடுங்க, போஸ் கொடுங்க, போஸ் கொடுங்க. ஸ்மைல். போட்டோஸ் எல்லாம் ரொம்ப அழகா வந்திருக்கு, பாருங்களேன். இது பாருங்க, நல்லா இருக்கு. ஆனா கார்த்திக், நீங்க ஏன் போட்டோவை எடுத்தீங்க, நான் உங்க போட்டோ எடுத்தேன். ஆனா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு போட்டோ கூட இல்ல. இங்க நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு எடுக்க யாருமே இல்லையே. அதுவும் சரிதான். ஆனா அதுக்கும் என்கிட்ட ஒரு வழி இருக்கு. என்ன? காட்டுங்க. அட, இந்த போட்டோ பாருங்களேன், எவ்வளவு நல்லா இருக்குன்னு. இந்த போட்டோ கூட ரொம்ப நல்லா இருக்கு. ஐயோ, பஸ் கிளம்புது. நில்லுங்க நில்லுங்க, பஸ் நிறுத்துங்க, வண்டி நிறுத்துங்க. அர்ச்சனா, சீக்கிரம் சீக்கிரமா வண்டி நிறுத்துங்க, நிறுத்துங்க, நிறுத்துங்க. பஸ் போயிடுச்சு. என்ன பண்றது? என்ன பண்றது? அங்க வா, அந்த இளநீ கடைக்காரர்கிட்ட கேட்போம். அண்ணா, எங்க பஸ் எங்களை விட்டு போயிடுச்சு. இங்க எங்கேயாவது டாக்ஸி கிடைக்குமா? கிடைக்காது, இங்க டாக்ஸி எல்லாம் எதுவும் வராதே. ரொம்ப தேங்க்ஸுங்க. சரி வா. இப்ப என்ன பண்றது கார்த்திக்? எப்படி ஹோட்டலுக்கு போய் சேருவோம்? பஸ் போயிடுச்சு. இப்ப நம்ம கிட்ட ரெண்டு வழி இருக்கு. ஒன்னு சிரிக்கிறது, இன்னொன்னு அழறது. இதுவும் ஒரு அட்வென்ச்சர் மாதிரி தானே. ரொமான்ஸ் பண்ணலான்னு வந்து மாட்டிக்கிட்டோம். இத வேற என்னன்னு சொல்றது? இந்த மாதிரி நேரத்துல ரொமான்ஸா? அதெல்லாம் வராது. சரி, கொஞ்சம் முன்னாடி போலாம். டாக்ஸி ஏதாவது வருதான்னு பார்க்கலாம். வா போலாம். அங்க போனதுல இருந்து மருமக கிட்ட நான் பேசவே முடியல.
2 தடவையும் கார்த்திக் கிட்ட தான் பேசினேன். அப்ப சரி, மறுபடியும் கார்த்திக் ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப அவன் லைனும் கிடைக்க மாட்டேங்குதே. ரெண்டு பேரும் எங்க போனாங்களோ? அம்மா, அண்ணா போன்ல சொல்லிட்டாருல பத்திரமா போய் சேர்ந்துட்டோன்னு. அப்புறம் ஏன் நீங்க டென்ஷன் ஆகுறீங்க? 2 பேரும் எங்கேயாவது வெளியே போயிருப்பாங்க. டைம் கிடைக்கும் போது அவங்களே போன் பண்ண போறாங்க. நீ கவலைப்படாத சாந்தி. போன்ல லைன் கிடைச்சதுக்கு அப்புறம் 2 பேரையும் நல்லா திட்டி விட்டுடு. ரெண்டு பேரும் இருக்கிறது வீடு எவ்வளவு கலகலன்னு இருக்குல்ல. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான்க்கா. பொண்ணுங்களுக்கு நம்மளால எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்க முடியுமோ அது எல்லாத்தையும் கண்டிப்பா கொடுத்துடணும். அவங்க சிரிக்கட்டும், விளையாடட்டும், மனசுக்கு பிடிச்சதெல்லாம் செய்யட்டும். அவங்க கல்யாணம் பண்ணி போயிட்டாங்கன்னா அவங்களோட ஞாபகம் மட்டும் தானே இருக்கும். ஆமா, இவங்க இந்த மாதிரி விளையாடுறத நாம அப்புறம் பார்க்க முடியுமா? குடும்ப பொறுப்பை ஏத்துக்கிட்டாங்கன்னா அப்புறம் அதிலேயே மூழ்கி போயிடுவாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அக்கா, நீங்க தப்பா நினைச்சுக்கலன்னா ஒரு விஷயம் சொல்லட்டுமா? என்னது? அப்படி என்னம்மா விஷயம்? சொல்லு, என்னன்னு சொல்லு. அது நம்ம எப்படியாவது நந்தினியோட கல்யாணத்தை சீக்கிரமா முடிச்சிடணும்க்கா. எனக்கும் அதுதானம்மா ஆசை. ஆனா எனக்கு என்னவோ நந்தினி இன்னொருத்தர மனசுல வச்சுக்கிறதுக்கு தயார் இல்லைன்னு தான் தோணுது. ஏன்? சில சமயம் அவ பேசும்போது எனக்கு அப்படி தோணுது. அவளுக்கு இன்னும் கொஞ்சம் அவகாசம் கொடுத்து பார்க்கலாம். உங்களுக்கே அப்படி தோணுதுன்னா அது சரிதான். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம். ஆனா அக்கா, நாம நம்ம சைட்ல இருந்து மாப்பிள்ளை பாக்குறத நிறுத்த வேண்டாம்னு நினைக்கிறேன். நந்தினி மனசு மாறணும்னு நம்ம காத்துக்கிட்டு இருந்தோம்னா அதுக்கு ரொம்ப நாள் ஆயிடும்க்கா. ஒருவேளை நல்ல வரனா கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, நந்தினிக்கும் பழைய விஷயத்த மறக்கிறதுக்கு உதவியா இருக்கும் இல்லக்கா. உங்களுக்கு என்னக்கா தோணுது? நீ சொல்றதும் சரியாதான் இருக்கு. என்னை விட நந்தினியை நீதான் சரியா புரிஞ்சு வச்சிருக்க. லக்ஷ்மி உனக்கு எப்படியோ, நந்தினியும் அதே மாதிரிதான். என்ன பண்றது? உன்ன மாதிரி எனக்கும் கவலையா தான் இருக்கு.